நாராயணரே நல்ல வைகுண்டமென சீராக தட்சணத்தில் சிறந்த தவம் செய்யலுற்றார். 6 வருஷத்துள்ளே அவர் நினைத்ததெல்லாம் வாறு வகையெல்லாம் வந்து வழிபட்டிடவே நின்றார் தவசு நெடிய நாராயணரும் குண்டா கடலின் கொண்ட வழிப்படியே கடலில் மிகவே கண்டதெல்லாம் இல்லாமல் உடலுள் சூட்சம் ஒருவருக்கும் காணாமல் அகமதுவே பூசித்து அதிக தவசிருந்தார். தவ புதுமை சொல்ல தானுரைக்க கூடாது. ஈசர் முன்னாளில் இருந்தார் ஒரு தவசு வாசக்குழலுமையை மாதலை உருவாக்கவென்று வேட்டுவனுக்கு இந்த விஞ்சைதனை நெஞ்சில் வைத்து கூட்டு கிளியை குழந்தை உருவாக்கவென்று அத்தவந்தான் போதாது. ஐயா இவர் தவத்தே கற்றை குழலுமையாய் கரிய முக்காலமதில் சூரனன வந்த தோச பொல்லாதவனை வீரத்தனமாய் வெட்டி சரமறுக்க ஆறுமுகமானதொரு ஆண் பிள்ளைதான் பேருடனே நமக்கு பிறக்க வேணுமெனவே சரவண பொய்கையிலே சாம்புவனை தான் நினைத்து அரகராவள்தான் அன்று நின்ற தவமும் இவர் தவத்து கொவ்வாது. ஈஸ்வரரிலும் பெரிதாய் அவர் தவமும் ஒவ்வாது. ஐயா இவர் தவத்து சீதை தவசியதும் செப்ப ஒண்ணாதித்தவத்தை நாதரிச்சுணனும் நாட்டத்தவத்ததிலும் எத்தனையோ கோடி இவர்தானிருக்கும் தவம் வித்தரிக்க வென்றால் வெகுமணிகள் சென்றிடுங்கான் சொல்ல ஏழிதல்லவே சொன்னாலுலகிலுள்ள பொல்லாத வேறும் பொருந்தி இதை கேட்டால் பாவம் தொலைந்திடுமே. பாவிகளுக்கு ஒரு நினைப்பாய் நாம் இருப்பதுவோ 4 தீரையதனுள் ஆமவரை கண்டு அறிந்தாலது வீதம் இச்சொருபத்துள்ளே இது விதிக்க ஒண்ணாது. வச்சுகந்து பாப்பீரால் வழி தெரியோம் இந்த ஏட்டில் என்னவோ என்று
எண்ண வைத்து கேட்பீரால் அன்ன முதலத்து ஆக்கினைக்குள் உள்ளாவார் நல்லவர் நல்லாவார் நான் உரைக்க கேளம்மானே செல்ல தீரு கேட்க சொல்லேவார் நாரணரும் சீமை என்பத்தாறு தேசனருள்களையும் நேர்மை ஒழுங்காய் நீமை பொழுதில் வந்திடவே செல்ல வைகுண்ட சீமானும் அப்பொழுது வல்ல தவமும் மனதுளாதே முடித்து உலக நருள்கள் ஒக்க ஒரு மிக்கவரு தலமளந்த நாதன் தானினை தாரம்மானே வடக்கு கிழக்கு வடமேற்கு நேர்மேற்கு நடக்கும்படியே நல்லதுக்கு நாள் திசையாம் அடங்கள் கொடியிருக்கும் ஆட்கள் எல்லாம் வரவே சாணான் முதலாய் சாதிபதி நட்டையுமே நாணாமல் ஓடிவர நாராயணர் நினைத்த உடனே நிமிஷம் போருக்காமல் தினந்தோறும் வந்து சேருணர்வுகளது எண்ணக்கூடாது எவராலும் அன்போரே திண்ணமுள்ள சாதி செப்ப ஒண்ணாது அன்போரே சாணானிடையன் சாதி வணிகனுடன் நாணாத காவேரி நல்ல தோலுக்கர் வட்டர் முதல் சூத்திரன் பிராமணன் தோல்வாணி என்பரையன் கம்மாள நீளன் கருமரவன் பரவன் வெம்மான சுராணி வேக வண்டரிடையர் சக்கிலியனோடு சாதிபதி நெட்டுகளும் முக்கியமாக ஓடி வந்தாரம்மானே ஆகாயங்காணாது அறைக்குள் அடைத்திருந்த வாகாஸ்ரீமாரும் வந்தார்கானன் போரே கிழவன் முடவன் கற்ப ஸ்ரீமாரும் இளவயது கொண்ட ஏந்தும் பல பசலை முதலாய் ஒக்கவே வந்தார்கான் உடையவனார் தன்னிடத்தில் வந்தனருட்களெல்லாம் வாய்த்தவலு வியாதி முதல் சிந்தையுடன் தன்னால் தீர்த்தாரே தர்மமதாய் 50 வயதாய் அரை தளர்ந்த பெண்ணாட்கும் சாம்பத்து கேட்ட சந்ததிகள் தான் கொடுத்தார் உடல் தனமில்லாத உருவழிந்த பெண்ணாட்கும் சடலமுறை கொடுத்து சந்ததியும் தான் கொடுத்தார் பிறவி குருடுமை பேச்சரான குளறல்
திரவி ஒளி போல் திறமோ மொழி கொடுத்தார். கர்ம வியாதிகளால் கால் மெட்டி கைகள் மெட்டி தருமமில்லா பாவிகளுக்கு தாழ்மை மீக கொடுத்தார். அந்த மட்டியெல்லாம் அறத்தால் அதை தீர்த்து சந்தமுடன் கைகால் தானாக்கிதான் கொடுத்தார். உடலை உருக்கும் உற்ற சாயமிருமல் கூடலை புரட்டும் குன்ம வாய்வு முதலாய் தீர்த்து கொடுத்தார். தேசத்தோர் கண்டு மிக பார்த்து பார்த்து மகிழ்ந்து பச்சமுற்று வந்தனர்கான். கர்த்தாதி கர்த்தன் கடவுளார் என்று சொல்லி எத்தேசத்தோரும் இங்கு வந்தாரன்போரே. 14 சாதிகளும் பண்பாயோரு தலத்தில் விதி வந்ததென்று மேவி குலாவிருந்தார். மேவி குலாவி மிகவே ஒரு தலத்தில் ஆவி நீருண்டு ஆகமகிழ்ந்தாரன்போரே. நொம்பலங்களெல்லாம் நிசமாக திருவதும் அன்பாயுலகில் ஆன தேசத்தோறும் ஒரு தலமாய் வந்து ஒன்றாய் குவிகிறதும் கருதினமாய் பார்த்து அவர்கள் மிக உரைப்பார். முன்னே முன்னே மொழிந்த முறையாக மம்போலே இந்நாள் சமைந்திருக்கு இசைந்து மகிழ்ந்துரைப்பார். வைகுண்டராசர் வருவார்தான் பூமியிலே மெய்கொண்டராஜர் மேதினியில் வந்தவுடன் சாதிபதி நின்னும் தலமொன்றிலே குவிந்து கோதி குளிக்கும் ஒரு கிணற்றில் அல்லாது கர்ம வியாதி செவிடு கண் குருடுமையெல்லாம் தருமத்தால் தீர்த்தார். சகல உயிரானதுக்கும் செல்வம் உண்டாகும். சீமானார் வந்தவுடன் அல்லல் மிக தீரும். அவரை அறிந்தவர்க்கு எளியோர் வலியோர் எல்லாம் ஒரு போலே பழியான பேச்சு பாரினில் கேட்கவிடார். தேசமெல்லாம் பறக்கும் சீமானார் வந்த செய்தி தோஷமெல்லாம் அகலும். சுத்தமாய் கண்டவர்க்கு தாழ்ந்தவர்க்கு சாந்தமதாய் தருமாங்கோடுத்தருள்வார். சேர்ந்தவர்க்கு நல்ல செல்வா உண்டாகுமென சொல்லி இருந்த ஆகமத்தின் துல்வ சூருதிபடி நல்ல வைகுண்டர் நாட்டி வந்தார் என்று சொல்லி சாதிபதி நின்னும் சடல வரவுமற்று ஆதி வைகுண்டர்
ஆடி வீழ்ந்து ஏற்றியவர் எல்லாம் ஒரு தலத்தில் இரண்டு மனு போலே அல்லோரும் வந்தோர் ஆவி நீருண்டிருந்தார் அல்லாமல் முன்னாய் ஆகமத்தின்படியே எல்லாம் உன் வியாகர் எழுத்தின் சொல்படியே தெய்வ சான்றோர்க்கு சேர்ந்த வியாழமது மெய்வகையாய் வந்து மிக தோன்றிய இருக்க இன்னும் இவர் வழியில் இயல்பாய் மனமுகித்து மன்னர் வைகுண்டர் மகராசராகியவர் சீமை என்பத்தாரும் சொல்லொன்று கொள்ளாக்கி மேன்மை சார்ந்தோர்க்கு முத்திரி செங்கோல் கொடுத்து தாழ்வில்லா சான்றோரை தாருமபதி மீதில் வைத்து ஆழ்வதுவும் நீசமே ஆதியாகமப்படியே நாராயணர்க்கு நாள்வகையாய் வந்தவர்க்கு போராதன காலம் புராணம் ஊரைக்குதுகான் சொல்லி உலகோர் தொல்புவியல் கொண்டாடி பல்லுயிரும் அறிந்து பண்பாய் மகிழ்ந்திருந்தார் மகிழ்ந்து சீலனாய் வைகுண்டர் வாதமதில் மிகுந்து பல சாதி முதல் மிக வந்து உரை கேட்டார் வந்தனருளறிய வைகுண்டர் வாய் திறந்து சொந்தமுடன் வசனம் சொல்லி மிக குரலுற்றார். 1008 ஆண்டு மாசியில் கடற்கரை ஆண்டி நாராயண வண்டாரம் தட்சணம் வள்ளி கொண்டு காணிக்கை கைகூலி காவடி முதல் எந்தனுக்கு அவசியமில்லை என்று தர்மம் நிச்சயிச்சு கொற்றவரும் ஆண்டு குறும்பு மிக தோன்றி உற்றதுருக்கன் உடன் வந்து உடனோடிட மற்றொரு 10ஆம் ஆண்டில் வருவோம் என்ற ஆகமத்தின்படி வந்த வைகுண்டம் பிறந்து கொண்டிருக்கும் நட்சத்திரத்தில் குதிச்சு கொள்ளும் தன்னே மாளுவது மாண்டு கொள்ளும் தன்னே முழிக்கப்பட்டது முழிச்சு கொள்ளும் தன்னே முழிக்கப்பட்டது கண்டு கொள்ளும் தன்னே ஒரு நல் எடுத்துடைக்க நாடு கேட்டுக்கொள்ளும் தன்னே இரு நல் எடுத்துடைக்க நாடு தாங்காது தன்னே வானமும் பூமியும் கிடுகிடுன்னு ஆடினோம் தன்னே வானத்தில் இருக்கிற வெள்ளிகளெல்லாம் ஆலங்காய் போல் உதிர்ந்திடும் தன்னே மலைகளில் இலகிடும் தன்னே பதி எலும்பிடும் தன்னே முழிக்கப்பட்டது கண்டுகொள்ளும் தன்னே என்று நல்கள் அறியும்படி உபதேசித்து கொண்டிருந்தார். அதை உலகோர் அறிந்தும் கேட்டும் முன்னுள்ளாகமும் சரி இவர் சொல்றதுக்கும் சரி என்று ஒத்துக்கொண்டு இவர்தான் வைகுண்ட சுவாமி என்று கேட்டறிந்து இவர் தலத்திலே போவோம் என்று வந்தார்கள். பின்னும் நாராயண வைகுண்டர் சுவாமிதானே பேய் பல சீவசந்து ஊர்வனங்கள் பொற்பூண்டு கற்காவேர் அறிய உபதேசித்தார். எப்படி என்றால் வல்லாத்தான் வைகுண்டம் பிறந்து காணிக்கை கைகூலி காவடி ஆடுகடாய் கோழி பன்றி இரத்தவரி தீபதூபம் இலைப்பட்டை இது முதலானது எந்தனுக்கு வேண்டாம் அவசியம் இல்லை என்று தர்மம் நிச்சயிச்சு நாடு குற்றம் கேட்க நாராயணம் சிறையிருக்கும் போது இனி யாரேக்கார் என்று வார்க்காரிந்து கொள்ளும் அதை அறிந்து நீங்களும் ஒதுங்கியிருங்கோவெனவென்று உபதேசித்தார். உடனே அதுகளெல்லாம் ஐயாவானை நாங்களெல்லாம் ஏற்க மாட்டோம் என்று சொல்லி போனார்.
நாராயண வைகுண்ட சுவாமிதானே ஓராண்டு 1.5 ஆண்டு கழித்து உகன் சோதித்து வரும்போது பேய் செய்கிற அந்நீதம் முறக்காமல் மானிடர்களெல்லாம் வைகுண்ட சுவாமியிடம் வந்து ஆவலாதி வைத்தார். உடனே வைகுண்டர் ஆசனம் திட்டிச்சு பார்க்கும்போது பேய் செய்கிறது அந்நீதந்தான் என்றறிந்து பேய்களுக்குள்ள முன்னாகம கணக்கை சோதித்து பேயை எரிக்க வேண்டுமென்று நாராயண வைகுண்ட சுவாமிதானே மனதில் உத்தரித்தார். பேய்கள்தான் பிறந்தவாறும் பெருவராபற்ற நாளும் மாய்கையால் உலகில் பேய்கள் வந்ததோர் நாளும் பார்த்து நியாயமாய் நடுவும் கேட்டு நாமதை எரிக்க என்றே ஆயன் முன் எழுத்துங்கொண்டு அருள்முனி வரவே என்றார். இங்கே ஐயா வைகுண்டரும் தவம் ஏற்றி கொண்டிருக்கின்றார். நம்ம தெளிவாக பார்த்தோம். தவம் ஏற்றி கொண்டிருக்கும் போது அவர் என்னெல்லாம் செய்கின்றார் அப்படின்றத நம்ம தெளிவாக இங்கே சொல்லிட்டு வராங்க. அதாவது நின்றார் தவச நெடிய நாராயணரும் கொண்டா கடலின் கொண்ட வழிப்படியே கடல் மிகவே கண்டதெல்லாம் இல்லாமல் உடலில் சூழ்ச்சம் ஒருவரும் காணாமல் அகமதுவே பூசித்து அதிக தவசிருந்தார். அகத்து தான், எல்லாமே அகம்தான். நீங்க அகத்திலும் அடங்கேன் புறத்திலும் அடங்கேன்னு ஐயா சொல்லுகின்றார். ஆனால் அகத்தில் தான். அதை மாமன் என கேட்கின்றான். மனது அகத்தில் அகடக்கி உன் பதத்தடி பதமிசை நாங்கள் எப்படி கண்டுகொள்வது அப்படின்னு தான் கேட்கின்றோம். அதான் சொல்லுங்க, அகமதுவே பூசித்து அகமதுவே எனக்கு அகத்துக்குள்ளாலே இறைவன் இருக்கின்றான் அப்படின்னு நீங்க நினைச்சாலும் போதாது. நான் தான் இறைவன், என்னுடைய உயிர் தான் இறைவன், என்னுடைய மனம்தான் இறைவன், என்னுடைய அறிவு தான் இறைவன். இந்த எண்ணம் தான் நமக்கு முழுமையாக வேண்டும். அப்படிதான் நாம் என்ன செய்யணும், அந்த 3 இதுவும் நாம் சரியாக கடக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வரார். அடுத்த ஈஸ்வரன் முன்னாடி இருந்த, அதாவது நிறைய எல்லாரும் இருந்த தவசை விட இவர் இருந்த தவம் உயர்ந்தது என்று சொல்லுகின்றார். எல்லாரும் அப்படித்தானே, எல்லாரை விட நான் தான் பெரியவன் தானே சொல்லுவாங்க. அதே போல இங்கே ஐயா வைகுண்டர் சொல்லவில்லை, ஹரிகோபால சிசர் சொல்லுகின்றார். எல்லாரும் இருந்த தவத்தை விட இந்த ஐயா வைகுண்டர் இருந்த தவம், ஏற்றிய தவம் ரொம்ப அற்புதமானது என்று சொல்லுகின்றார். என்ன அற்புதமா, ஏற்கனவே எல்லாருமே இதே போல தானே தவம் ஏற்றுவார்கள். ஆனால் ஐயா வைகுண்டர் என்ன வித்தியாசமாக இதில் தவம் ஏற்றினார் அப்படின்றா, எல்லாரும் என்ன வாங்கினாங்க, அவங்களுடைய முன்னேற்றத்துக்கு மட்டும்தான் அவங்க அந்த இறைநிலை அடைவதற்கு அவங்க அந்த தண்ணியை கொண்டு சென்று விடுவார்கள். ஆனால் ஐயா வைகுண்டர் அப்படி இல்லை. அந்த முற்பிதர் வழிகளெல்லாம் என்னை நாடி வருவர்கள் எல்லோரும் இந்த உயர்நிலை அடைய வேண்டுமே என்று அவர் என்ன செய்கின்றார், அந்த 2 ஆண்டுகள் தவமிட்டு அவங்க 108 பிரார்த்தனைகளை தருகின்றார். இதில் நிறைய விஷயங்களை இங்கே சொல்லிட்டு, அதாவது என்னன்னா, அந்த 18 ஜாதிகள் கம்மாளன் ஈழம் இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. எல்லோரும் வருகின்றார்கள், அதோட முடிஞ்சது. இவன் வராங்க அவர் வராங்க வளவளவளன்னு சொல்லிட்டார். என்ன ஜாதி இதெல்லாம், உண்மையா இல்லையா? எல்லோரும் வருகின்றார்கள். எப்படி வந்தாங்க, நோய்படி தீர்ப்பதற்காக ஐயா மனசில் நினைத்தார், அவர்கள் வந்தார்கள் அப்படின்னு சொல்லுகின்றார்கள். உண்மையாக அப்படி இல்லை. அது ஒரு சின்ன தவறுதல. என்னன்னா, அங்கே நான் அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு டைம் சொன்னதுதான், ஐயா வைகுண்டம் அங்கே தவமேற்றி கொண்டிருந்தார். அந்த வழியாக ஒரு சென்ற ஒரு பாட்டி என்ன பண்ணாங்க, இவர் வெயிலில் நிற்கிறாருன்னு மேலே அந்த பனை ஓலையெல்லாம் போட்டு போனாங்க. அதை நம்ம பார்த்தோம். இன்னொன்று என்னென்னா, ஒரு நாள் சில வழிப்போக்கர்கள் அந்த வழியாக வந்தவங்க என்ன பண்ணுவாங்க, அங்கே அமர்ந்து அவங்க அங்கே தூங்கிட்டாங்க. ரொம்ப டயர்டாகி அதில் தூங்கிட்டாங்க. அப்போ காலையில் பார்த்தா ஐயா வைகுண்டர் அங்கே தவம் ஏற்றி கொண்டிருக்கின்ற பக்கத்தில், அதுக்கு முன்னாடி தான் அவங்க தூங்குனாங்க. அப்போ காலையில் ஐயா வைகுண்டர் என்னையாதுன்னு விசாரிச்சுட்டு, மற்றவங்கள போல இல்லை, தவம்னா தவமே இருந்துட்டு அப்படி வாயவே பேசாமல் இருக்குதில்ல, அப்படி இல்லை. சாதாரணமாக ஐயா வைகுண்டர் வேலையெல்லாம் செய்துட்டு அவருடைய பணி அந்த வேலைக்கு செல்வதையெல்லாம் செய்துட்டு வந்து தான் அவர் தவம் ஏற்றுவார் இல்லையா? அதே போல் அவர் தவம் ஏற்ற அந்த இடத்துல அவர்கள் காலையில் பார்க்குறாங்க, ஐயா வைகுண்டரை பார்க்குறாங்க. அவருக்கு ஒருத்தர் காலை எந்திரிக்க முடியலை, இடுப்பில் ஒரு பெரிய பிரச்சனை. அப்போ இவர் என்ன செய்கின்றார், அருகில் சென்று இப்படி கையை வைத்து, இது இங்கே தான் வலியா அப்படின்னு இப்படி தடவின உடனே அவருக்கு அது சரியாகி விட்டது. அவர் என்ன செய்கின்றார், அவர்கள் ஊர் ஊராக போய் வியாபாரம் செய்ய, ஊர் உள்ளாக சொல்லிட்டாங்க. அவர் அங்கே பாருங்க, அந்த தாடியெல்லாம் வச்சிருக்கிறதால சடையர்னு தான் சொல்லுவாங்க ஐயாவை. அந்த சடையருடைய கை வண்ணம் அவ்வளவு சிறந்தது அப்படின்னு சொன்னாங்க. அதை சொல்வதை கேட்டு எல்லாரும் என்ன செய்யணும், உடனே
அந்த நோயா இருக்கிறவங்க, நோய் பிடியா இருக்கிறவங்க எல்லாம் அங்கிருந்து வந்தார்கள். ஐயா நினைத்தார் அவர்கள் வந்தார்கள் அப்படின்னு எல்லாம் இல்லை. அவர்களுக்கு அது தேவைப்பட்டது, அவர்கள் வந்தார்கள் ஐயாவை நோக்கி. இப்போ வந்து ஐயா, இப்போ நான் ஐயா வைகுண்டர் நினைத்தால் மற்றவங்க எல்லாம் வந்துருவீங்களா? அங்க ஐயா நினைத்தால் எவ்வளோ நேரம் முடிச்சிருவார் அப்படின்றாங்க. உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய கையில் தான் இருக்கின்றது. நீங்கள் நினைத்து நான் அவரை நாடி செல்லுகின்ற ஒன்றும் வேண்டாம். இப்போ வந்து நீங்கள் பாருங்க, இங்கேருந்து 100 கிலோமீட்டர் நடந்து பழனி போகிறாங்க, இல்லை திருச்செந்தூருக்கு போகிறாங்க, அங்கங்கே போகிறாங்க. அவங்க போகும்போது அவங்களுக்கு நிறைய நோய் தீரும். ஏன் எப்படி தூரம் சொல்லுங்க? இங்கிருந்து அவர்கள் நடந்து செல்லுகின்றார்கள். அவருடைய உடல் இயக்கமாக இயங்குகின்றது. நோய் என்று வீட்டில் அமரவில்லை, அங்கே செல்லுகின்றார்கள் நடந்து. அப்பொழுதே அவர்களுக்கு நிறைய நோய் தீர்ந்து விடும். அங்கே சென்றவுடன் ஐயா வைகுண்டர் மண்ணும் தண்ணீரும் தருகின்றார். அந்த அந்த ஞான பார்வையில் அவர்களுக்கு இன்னும் அது எல்லா நோயுமே தீர்ந்து விடும். அதான் உண்மை. ஐயா வைகுண்டர் தீர்க்கவில்லை, அவர்களுடைய நோய் நொடி நம்மளங்கள் அவர்களாகவே அந்த கர்மாவை கழித்தார்கள். நம்ம சில இடங்களுக்கு போயாச்சுன்னா நமக்கு ஒரு விஷயம் நடக்கும். அது எல்லாருக்குமே நிறைய பேருக்கு உண்டாது தெரியும். அது அவங்களுக்கு அந்த உள்ளுணர்வு தெரியும், நல்லது நடக்கும். அதே போல இங்கே அவர்கள் வருகின்றார்கள். ஐயா வைகுண்டர் என்ன செய்கின்றார்? மண்ணும் தண்ணீரும் தருகின்றார். அது சரியாகின்றது. அதான் நீங்க வந்து இன்னைக்கு அந்த நிறைய பேர் சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கிறாங்க, நான் பிள்ளை இல்லாதவங்களுக்கு பிள்ளை கொடுக்குறேன், கையில தான் கை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருக்கிற போல நீங்க இங்க அரியாவர் சிசர் சொல்லிட்டு வர்றாரு. அப்படியெல்லாம் இல்லை. அவர்கள் வந்தார்கள் ஐயாவை நோக்கி. அவர் என்ன செய்தார்? அவர் மண்ணும் தண்ணீரும் கொடுத்து அமைதியாக தவம் செய்து கொண்டிருந்தார், தியானம் செய்து கொண்டிருந்தார். அவ்வளவுதான். அவர்களுக்கு அது எல்லாம் தீர்ந்தது. அதான். ஆனா உடனே என்ன படையெடுத்து வர ஆரம்பித்தார்கள். இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம், இதான் இங்க நடந்ததை பார்த்துக்கணும். இன்னும் இதுல ஒரு வரி சொல்றாங்க பாருங்க. வச்சுணர்ந்து பார்ப்பிறால் வழிதறியும் இந்த ஏட்டில் என்னமோ என்று எண்ண வைத்து கேட்பிறால் அன்னமதத்து ஆக்கலைக்குள் உள்ளவர். நீங்க வந்து ஒரு புராணத்தை கேட்குறீங்கன்னா நீங்க கேட்காம கூட விட்டுட்டு போயிருங்க. உங்களுடைய வேலை என்னமோ அதை பார்த்துட்டு போங்க. நீங்க ஒரு வேலை செய்வதாக இருந்தால் அதை கருத்துடன் செய்யுங்கள். இல்லையா? உண்மையிலே நிறைய விஷயங்கள் நம்ம சொல்றதான். நீங்க ஏதோ ஒரு வேலை செய்தாருன்னா கருத்துடன் செய்யுங்கள். இப்படி நீங்கள் அகிலத்திரட்டு அம்மானை கேட்பதாக இருந்தால் அதை கருத்தாக கேளுங்கள். அது அங்கே யாராவது ஒருத்தர் தவறாக சொன்னால் உடனே நீங்கள் திருப்பி கேளுங்கள். அது உங்களுக்கு, அதுக்கு தான் ஐயா வைகுண்டர் உங்களுக்கு ஆறறிவை தந்திருக்கின்றார். எங்கள் தாங்கள்ல இப்போ நான் எல்லாம் கேட்கறதில்ல, முதல்ல எல்லாம் கேட்போம். அவையெல்லாம் நம்மளை அப்படி கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய தடையை போட்டாங்க. ஏன்னா அங்கே வந்து யாருமே சரியாக சொல்வதில்லை. எத்தனை பேர் கலையை தாக்க சொல்லியிருக்கிறாங்க சொல்லுங்க? எத்தனை அந்த இது பாராயணம் பண்ணுறவங்க சொல்லியிருக்கிறாங்க சொல்லுங்க? இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக இதெல்லாம் நிறைய விஷயங்கள் நம்ம சரியா தெரியணும். என்ன சொல்கின்றார்கள், என்ன நடக்கின்றது அப்படின்றத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அதான் வந்து இங்கே ஒரு நோய் தீர்த்தனெல்லாம் சொல்லிட்டு வரார். வச்சு உணர்ந்து பார்க்கணும். நீங்கள் இந்த அகில திட்டமான வச்சு உணர்ந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் இறைநிலை அடைகின்ற ஞானம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் இறைநிலை செல்லுகின்ற அந்த பாதை திறக்கும். நீங்கள் அதே போல் இந்த என்ன ஐயா வைகுண்டர் சொல்லுகிறாரோ அதே போல் வாழ்ந்தீர்கள்னால் அந்த பாதையில் நீங்கள் செல்லலாம். எல்லாமே சொல்லிட்டு வராங்க. அதாவது நாராயணருக்கு நாள் பகையால் வந்ததற்கு போராத காலம் பிராணம் உரைக்குதுகான் அப்படின்னு எல்லாம் சொல்லுகின்றார்கள். அதாவது நாராயணனுக்கு நாள் பகையாய், நாராயணனுக்கு யார் பகை? நாராயணனுக்கு யார் பகை? தன்னுடைய மனதுக்கு யார் பகை சொல்லுங்க? மனதில் தான் இறைவன் பள்ளி கொண்டிருக்கின்றான். அது எப்படி பள்ளி கொண்டிருக்கின்றான்? ஐம்புலன்களில் வெள்ளை உள்ளத்தில் பள்ளி கொண்டிருக்கின்றான். அப்ப யார் பகை? வெள்ளை உள்ளம் அல்லாதவர்கள் நாராயணனுக்கு பகை. இதுதான் உண்மை, இதன சத்தியம். இதனை அதை சொல்லிட்டு வர்றார். வெள்ளை உள்ளம் இல்லாதவர்களுக்கு நாராயணர் பகை. இதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து என்ன சொல்லிட்டு அடுத்து சொல்றாங்க பாருங்க.